ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் நுழைவு வரி வசூலில் மோசடி செய்யும் பேரூராட்சி தலைவரின் கணவர் ரூபாய் 33 லட்சத்திற்கு அரசிடம் ஏலம் எடுத்த நபர்கள் கதறல். கோவை ஆனைமலை அருள்மிகு மாசாணி அம்மன் திருக்கோவிலின் வாகன நிறுத்துமிடம் தொடர்பாக ஆனைமலை பேரூராட்சி மூலம் சட்டப்படி 33 லட்சத்திற்கு ஏலம் பெற்ற நபரின் உரிமையில் சட்டவிரோதமாக தலையீடு செய்து தொடர்ந்து இடையூறு, மிரட்டல், அடாவடித்தனம் மற்றும் சட்டவிரோத வசூல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் பேரூராட்சி தலைவரின் கணவர் மற்றும் அவருக்கு துணை புரியும் ஆனைமலை பேரூராட்சி செயல் அலுவலர் மற்றும் தொடர்புடைய அலுவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாசாணியம்மன் கோவில் நுழைவு வாகன வரி வசூல் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பேரூராட்சி முறைப்படி ஏலம் விட்டதில் 33 லட்சம் ரூபாய் கட்டி ஏலம் எடுத்த நபரை வசூல் செய்ய அனுமதிக்காமல் அலைக்கழிக்கும் ஆனைமலை பேரூராட்சி தனியார் ஒருவர் தனியார் பார்க்கிங் வைத்துக்கொண்டு பேரூராட்சி நிர்ணயித்த 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா தான் வாங்க வேணும்னு சொல்லி ஏலம் விட்டாங்க. ஆனால் தனியார் பார்க்கிங் இருக்கிறவர் 100 50 200ன்னு வாங்கி அவர் அரசுக்கோ எங்கேயுமே வரி எதுவுமே கட்டாமல் அராஜகம் பண்ணி குண்டர்களை வைத்து தனிப்பட்ட முறையில் அவர் வசூல் பண்ணிக்கிறார். அப்போ 33 லட்ச ரூபா கட்டினவரை ஏலம் எடுக்கிறதுக்கு அங்கே அனுமதிக்காமல் அவர் போட்ட பணம் பேரூராட்சி கட்டின பணத்தை எப்படி அவர் வசூல் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு அடியாட்களை வச்சு மிரட்டி வசூல் செய்ய விடாமல் தடுக்கிறாரு. இதை ஆனைமலை பேரூராட்சிக்கோ அல்லது காவல்துறைக்கோ கம்ப்ளைண்ட் பண்ணி எந்த நடவடிக்கையும் இல்லை. 4 மாதமாக 33 லட்சம் ரூபா கட்டினவர் 4 மாதமாக அரசு அதிகாரிகளுக்கு அரசு கலெக்டர் மனு கொடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எதுவும் இல்லாதனால இப்போ ஊர் பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க வந்து